அப்போ காலையில் நான் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நமக்குள்ளேருந்து அந்த சோர்வான ஆவியை எடுத்து உற்சாகமான ஆவியை நீங்கள் சங்கீத புத்தகத்தில் 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. சோர்வான ஆவியை நமக்குள்ளேருந்து எடுத்துட்டு உற்சாகமான ஆவியை நமக்கு தருவார். அப்போ அந்த உற்சாகமான ஆவி நமக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கை உற்சாகமாயிடும். எந்த தான் வாழ்க்கையில் தோல்வியும் நஷ்டமும் கஷ்டமும் இருந்தாலும் உற்சாகம் நம்மை தாங்கும்படி ஆவியானவர் செய்வார்னு சொன்னேன். ஸோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன், கொஞ்சம் ஆழமாக கவனித்து கேளுங்க. ஓகே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் இன்னொரு காரியத்தை நமக்குள்ளே செய்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய அன்பு வேற, தேவனுடைய அன்பு வேற. இப்போ மனுஷன் இன்றைக்கி நான் நேசிக்கிறேன்னோ நாளைக்கு நேசிக்க மாட்டான். இன்றைக்கி தரேன்னு சொல்லுவான், தரமாட்டான். புருஷன் பாருங்களேன், கோயிலில் கைப்பிடிச்சி ஒன்றை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன், வாழ்விலும் சாழ்விலும் உன் கூட தான் இருப்பேன்னு வாக்கு பண்ணுறான். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த வாக்கு எங்கே போகுதுன்னு தெரில, காற்றுல போகிற மாதிரி போயிடுது. அப்போ மனுஷனுடைய வாக்கும் அவனுடைய அன்பும் மாறி 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 இருக்கும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே அன்பு ஊற்றப்படுகிறது. இந்த அன்பில் கூட கொஞ்சம் ஆழம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் அந்த வசனத்துக்கு தாங்குவீங்கன்னு தெரியல. இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு தான் ஆகணும். வர்றதெல்லாம் சாப்பிட்றோம்ல. அந்த காலத்தில் வெறும் வெந்த சோறை களி சோறை சாப்பிட்டோம். இப்போ அப்படி இல்லை, நல்லா கறி சோறும் இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் இருக்குதோ எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். இப்போது கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் வசனம் கவனிங்க. இதுக்கு அடுத்ததுலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி சொல்லுவேன். தேவ அன்புன்னு சொல்லும்போது எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அறிவுக்கு எட்டாத தேவ அன்பு அப்படின்னு எழுதியிருக்கோம். வா, நம்ம புத்திக்கே எட்டாதது அது. அதாவது எட்டாததுன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம விளங்கி கொள்ள முடியாத ஒரு அன்பு அது, ஆண்டவருடைய அன்பு. இப்போ கர்த்தர் நமக்காக சிலுவையில் மறித்தார். ஏன் மறிக்கணும்? நம்ம நினைப்போம், ஏன் அவர் மறிக்கணும்? அவர் நினச்சிருந்தா எல்லா பாவிகளையும் துரோகிகளையும் நறுக்கி இருக்கலாம், பிசாசை கட்டி நரகத்தில் போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படின்லாம் இல்லை. அது தேவனுடைய திட்டங்கள். அந்த திட்டத்தை அதன்படி தான் செய்வார். தெய்வம் மாறவே மாட்டார். அவர் சொன்னது தான். ஆனால் மனுக்குலத்தை மீட்கணும்னா மனுக்குலத்துக்காக யாராவது ஒருத்தர் சத்து தான் ஆகணும். பாவத்துக்காக நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவுணுன்னா ஒரு பரிசுத்தமான ரத்தம் தேவை. மனுஷனுடைய ரத்தம் எல்லாம் கட்டுப்பச்சு. மாடுகளுடைய ரத்தம் அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதா இல்லை. அன்னன்னைக்கு அதுக்கு தேவையானது அது மறைக்கிறதா இருந்துச்சே தவிர மன்னிக்கிறதா இல்லை. அப்போது ஒரு ரத்தம் வேணும். அதுக்கு தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால தான் தேவன் இயேசுவாய் பூமிக்கு வந்தார். அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. மரியாளுடைய மகனாய் வந்தாலும் மரியாள் மாத்திரம்தான் அவங்களுடைய தாய். தகப்பன் அவர் இல்லை, யோசேப்பு இல்லை. தகப்பனாவது எப்படி பிறந்தார் அப்படின்லாம் கேட்பீங்க. இப்போ சத்தியம் கொஞ்சம் ஆழமாக அறியணும்னா நீங்கள் நல்லா வளரணும். நல்லா விளைஞ்சாதான் மரத்தில் நல்லா கனி இருக்கும். அந்த மாதிரி நல்லா விளைஞ்சாதான் விளங்க முடியும். இயேசு எப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே தேவன் உண்டாகினார். பரிசுத்த ஆவி தான் அவருடைய தகப்பன். இயேசுவுக்கு தகப்பன் யாருன்னு பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் தான். ஏன்னா பரிசுத்த ஆவி உண்மையில் அசைவாடுவார்னு போட்டிருக்கோம். பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். நீ தேவனுடைய குமாரன் என்னப்படுவார், அவருக்கு தேவனுடைய குமாரன் என்னப்படுவார் என்று எழுதியிருக்க. அப்போது இதெல்லாம் நம்மளுக்கு போக 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 தான் பரிசுத்த ஆவியானவர் விளக்கி சொல்லி கொடுப்பார். அப்போ அறிவுக்கு எட்டாத ஒரு அன்புனா, அந்த தேவன் பூமிக்கு வந்து நமக்காக சிலுவையை சுமந்து கொண்டு போய் தலையில் முள்கிரீடம், கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணி, சரீரத்தை வாரினால் அடித்து கிழித்தார்கள். அவருடைய ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டது. கெத்செமனே தோட்டத்தில் சிந்தப்பட்டது. அங்கிருந்து வழிநடக்க சிந்தப்பட்டது. அங்கே ஏரோது அரண்மனையில், பிலாத்தின் அரண்மனையில்
அந்த ரத்தம் சிந்தியது ஆண்டவர் நமக்காக. ஏன்? அவர் கடவுள் தானே. ஏன் இதெல்லாம் செய்யணும்னா அதுதான் அன்பு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவ ஆவியானவர் வந்தால் தான் புரியவே முடியும். நானும் பல வருஷம் பாடுபட்டேன் இதை அறிஞ்சுக்கிறதுக்கு. இதனுடைய விளக்கம் எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இதை சொல்லி கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் அவருடைய பாதத்தில் உட்காரும்போது அழுவேன், அழுதுகிட்டே கற்றுக்குவேன். கர்த்தர் அப்படி பேசுவார், ஆவியானவர் பேசுவார். ஜெபம் பண்ணும்போது நம்ம பேசுறதில்ல. அநேக சமயத்தில் நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன், அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். பேச 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 கண்ணில் இருந்து ஊற்றும், கண்ணெல்லாம் வீங்கிடும். ஜெபம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் முகமே வேற மாதிரி இருக்கும். ஏன்? எனக்கா அந்த ஒரு பாட்டு பாடுவோம், எனக்கா இத்தனை கிருபை அப்படின்னு. எனக்காகவா சுவாமி நீ சிலுவையில்? இந்த அன்பெல்லாம் எப்படி நம்மளுக்கு புரியும்னா ஆவியானவர் வந்தால் தான். இல்லைன்னா போ ஏசு எனக்காக மறிச்சாரே போடா அப்படின்னு ஒருத்தன் நம்மளும் போடான்னு போயிடும். ஆனால் கர்த்தரை ருசிக்கிறவன், கர்த்தரை ரசிக்கிறவன், கர்த்தரோடு வாழுகிறவங்க இதை புரிஞ்சு அழுவாங்க. நல்ல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை பாருங்க. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு வேணும்னு இருக்காது. அவங்க அழுகிறதெல்லாம் ஆண்டவரை பார்த்து, என்மேல் அன்பு கூர்ந்தீரா, எனக்காக சுவாமி நீங்கள் ரத்தம் சிந்தினீர், எனக்காக சிலுவை சிந்தி. ஒவ்வொரு நாள் தியானத்திலும் இதை நம்ம நினைச்சாலும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கும். அழுக புதுசாக இருக்கும் நமக்கு. இது பரிசுத்தாவியினால் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க. நான் ஏன் இதை பேசுகிறேன்னா, நான் பேசிட்டேன்னா அவர் உங்களுக்குள்ளேருந்து அதை செய்வார். நம்ம பேசிட்டோம்ல, ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து செய்வார், இனிமேல் செய்வார். அவருக்கு ஜாதி ஜனம் வித்தியாசம் கிடையாது. படித்தவனுக்கு தான் கொடுக்கணும், படிக்காது. பேதுருக்கும் அதே அபிஷேகம், பவுலுக்கும் அதே அபிஷேகம். பவுலுக்கு விளங்காதது பேதுருக்கு விளங்குச்சியா? பேதுருடைய சரீரத்தில் நிழல்ல இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு, பவுலுடைய சரீரத்தில் நிழல்ல இருந்து வல்லமை புறப்படல. பேதுரு இயேசுவை பார்த்தவனே ஓடுனா, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும், இல்லைன்னா பாவியான என்னை விட்டு நீங்கள் போய்விடுன்னு சொன்னான். ஆனால் பவுல் அப்படி இல்லை. அவன் அறிவு வச்சு இது கடவுளே இல்லை, இவன் யூத தெய்வம் தான் தெய்வம், இவன் யாரோ அப்படின்னு சொல்லி அடித்தான், காவலில் போட்டான், துன்பப்படுத்தினா, உபத்திரவப்படுத்தினா, நிருபங்களை கேட்டு வாங்கினா, கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக இத்தனை காரியம் படிப்பு செஞ்சது. ஆனால் அன்பு அவனை இயேசுவின் பின்னாலேயே போக செய்தது. அந்த அரண்மனையில் போய் வெளியே நின்று மனம் கசிந்து அழ செய்தது. இயேசுவுக்காக தலைகீழாய் தொங்க செய்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சிலுவையில் என்ன இயேசுவை போல அடிக்காதுங்க. அவர் பரிசுத்தவான், அவரை போல நான் பரிசுத்தவான் இல்லை. என்னை தலைகீழ அடிங்கன்னு சிலுவையில் தலைகீழ அடித்தாங்க பேதுருவை. ஏன்? அதான் அறிவு கெட்டாத அன்பு. அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுது. நம்மளும் இயேசுவை நேசிப்போம், மற்றவர்களைப் போல அல்ல. நீ அழுவ, பக்கத்தில் இருக்கிறவன் அழுவமாட்டான். உன்னை பார்த்து இப்படி பார்ப்பான், என்ன அழுவுது பொம்பளை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இதனை கிற்கா பாவம் பண்ணிடுச்சா அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு தான் தெரியும் ஏன் அழுகிறோன்னு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வந்துதான் தான் கிறிஸ்தவ ஜீவியமே ஆரம்பிக்கும். நான் இயேசுவே நான் உன் பிள்ளைன்னு சொல்கிறதில்ல, ஆரம்பிக்கிறதில்ல. ஆவியானவர் வந்த பிறகுதான் கிறிஸ்துவ ஜீவியம், கிறிஸ்து நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறார். அப்போ தான் தொடங்கும் 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 அப்படியே தொடங்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த பாட்டு நிற்கிற வாயில் ஒரு முறை பாடிடுங்க, எனக்கா இத்தனை கிருபை. அவன் பாடிடும் பாடுங்க. முந்தாவது ஊட்டி என்னப்பா சோத்திரம். அடுத்தது வேதம் சொல்லுது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், என்னை உயிருக்கு உயிராய் நேசிக்கிற அன்பு. இப்போ அன்பில் எவ்வளோலாம் இருக்குது பாருங்க. 3வது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா முழுமையான அன்பா. அது மற்ற அன்பெல்லாம் அறக்குறை, இந்த அன்பு முழுமை நிறைந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா நம்ம ராஜாவாக ஆசாரியர்களாக மாற்றின அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயோ இருந்தோம்,
நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் மலையிலேருந்து ஐயா சொன்னாங்க, சிலர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க, 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர், சில பேர் மலையில் ஏறணும், இன்னும் இறங்கணும். இப்போது நம்ம எல்லாம் மலையில் இருந்தாலும் சரி, மழையில் இருந்தாலும் சரி, நம்மையும் நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் பாருங்க. உலகம் நம்மளை நேசிக்கலை. எனக்கு தெரியும் அந்த மலையை பற்றி நிறையா. நான் நிறையா ஏறக்குறைய ஒரு 20 வருஷமாக 23 வருஷமாக எல்லா மலைங்களுக்கும் போய் வந்து நிற்கிறேன் ஊழியத்துக்கு. மலை ஜனங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவேன். நம்ம எல்லாரும் எலெக்ஷன் சமயத்தில் தான் நேசிப்பான். உனக்கு இது தரேன், அது தரேன், நான் வந்துடுறேன், ரோடு போடுறேன், லைட்டு போடுறேன், காசு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 4.5 வருஷம் வரவே மாட்டான். ஏசு அப்படி இல்லை, தினந்தோறும் தேடி வருவார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குறுதி எல்லாம் தண்டம். அவர் சிலுவையில் நம்ம கொடுத்த வாக்குறுதி தான் நிச்சயம். அது மாறவே மாறாது பிரியமானவர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்மளோடவே இருந்து நம்மை நேசிக்கிற அன்பு இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு. அப்போது அடுத்த பாயிண்ட்டு போகிறேன். நீங்கள் இதுக்கு மேலே தாங்க முடியாது. ஓகே, 4வது வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 32:15. ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காண்டா. இப்போ இந்த வசனத்தை நான் திருப்பி பிரித்து படிக்கிறேன். நம்ம படித்ததில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, நான் படிக்கிறேன். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும். எப்படியே? அதை புரியாது, நான் சொன்னதான் புரியும். உன்னதத்தில் உன்னன்னா பரலோகம். பரலோகத்திலேருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்படுற வரைக்கும் அப்படியே இருக்கணும்னா பழைய மாதிரியே இருப்போம். 1000 வாக்குத்தத்தம் பண்ணுவோம், ஞானஸ்நானம் எடுப்போம், ரட்சிக்கப்படுவோம், கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போவோம், காணிக்கை கொடுப்போம், தசம பாகம் கொடுப்போம். ஒவ்வொரு வருஷத்துலேயும் துவக்கத்துலேயும் கடைசியிலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் இப்படிலாம் வாழ்வேன், இனிமேல் இப்படிலாம் தப்பு செய்ய மாட்டேன்னு வாக்கு பண்ணுவோம். ஆனால் அப்படியே தான் இருப்போம். அப்படி தான் சொல்லுது பைபிள். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது, எப்பொழுது? ஆவி ஊற்றப்பட்ட பிறகு. பார்த்தீங்களா, அந்த வசனத்தை பிரித்து படிக்கிறேன் நான். அப்பொழுது எப்போ? அபிஷேகம் நம்ம மேலே வந்துட்ட பிறகு வனாந்தரம், இது வரைக்கும் காஞ்சி போன பூமியாக இருந்த நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகுமா? காடாயிடும், வயல்வெளி ஆயிடும். இப்போ இந்த வயல்வெளி இன்னும் ஆவியானவர் ஊற்றப்பட எப்படி ஆயிடும்? காடு மாதிரி ஆயிடுமா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களாம் எதில் இருக்கீங்க? வயல்வெளியெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், காடுன்னா உங்களுக்கு சொந்தம். இப்போ உங்கள் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட காடு மாதிரி ஆயிடுமா நம்ம வாழ்க்கை. எல்லாம் வளர்ந்து வெடிச்சு, எல்லா மரங்களும் செடிகளும் கொடிகளும் வளர்ந்து, எல்லா கனியும் உண்டாகி, ஆவியின் கனி 9 இல்லை, நீங்கள் ஆயிரக்கணக்கான கனிகளை பெற்று உங்களால் வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய, ஒரு குழந்தைய, ஒரு வாலிபனை, நான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு 25 வருஷமாக சுமந்து ஊரா நான் சுமக்கிறேன்னு சொல்கிறத விட அவர் என்னை சுமந்துக்கிட்டு போகிறார். அதில் என்ன பெரிய காரியம்னா, அதுவும் இந்த சிட்டின்னு சொல்லுவாங்க, அது என்ன உங்கள் ஊரில் என்ன சொல்லுவேன், சிட்டின்னா நகர வாழ்க்கை, மெட்ராஸ் சிட்டி, கோயம்புத்தூர் சிட்டி, நீங்களாம் அந்த சிட்டியில் ஒருத்தன் வந்து வித்தியாசமாகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே பாவ வாழ்க்கை ஜாஸ்தி. ஒவ்வொருத்தன் கையிலையும் செல் இருக்கும்,
ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வேணா பார்க்கலாம், எதை வேணா பார்க்கலாம், சாப்பிடலாம், எங்கே வேணா சுற்றலாம். எங்கள் ஊரில் ராத்திரி 12 மணி கூட அப்படியே பகல் 12 மணி மாதிரி இருக்கும். சனம் போயிட்டோம் வந்துக்கிட்டோம், காரு போயிட்டோம் வந்துக்கிட்டோம், கடைகள் திறந்தோம், எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ராத்திரி 12 மணிக்கு எது வேணா கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிற இடத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்வு மாறுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல் இறங்கி வந்த பிறகு அவன் வாழ்க்கை வயல்வெளியாய் மாறும். இன்னும் ஊற்றப்பட அது பெரிய காடா விளைஞ்சிடும். அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் ஆசைப்படுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பெரிய காடுகளாய் மாறணும். வருங்காலத்தில் உங்களிலிருந்து பெரிய 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 ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிக, அநேக வியாதிகளை குணமாக்குகிற, சுகமாக்குற எவாஞ்சலிஸ்ட்டுங்க, பேய்களை ஓட்டுகிற, மந்திர சூனியங்களை எரிக்கிற, மந்திரவாதிகளை விரட்டுகிற, அக்கினியினால் நிரப்பப்பட்ட ஊழியக்காரி உங்களிலிருந்து, உங்கள் பிள்ளைகளிலிருந்து, உங்கள் சந்ததியிலிருந்து எழும்புவார்களாக என்று நான் ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்றேன். ஆமேன்னு சொல்லணும். அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்கிறோன்னு அர்த்தம். அப்படி கொடுக்கணும், நம்ம கற்பத்தை கொடுக்கணும். ஆண்கள் சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைங்கள்லாம் அப்படி வரணும். பெண்கள் சொல்லணும், என் வயிற்றில் புறப்படுற பிள்ளைங்க அப்படி வரணும். வயசானவங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைங்களை பெற்றெடுக்கலாமே. எவ்வளோ பேரை இயேசுக்கிட்ட நடத்த முடியும். இயேசுவினை அவங்கள நடத்த அந்த பிள்ளைகள் எழுந்து இயேசுக்காக வைராக்கியமாய் வாழ முடியும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு செழிப்பு, 2 விதமான செழிப்பு, 2த்தையுமே ஆவியானவர் தான் கொடுக்கிறார். உலக பிரகமான செழிப்பு, வீடு வாசல் வசதி, காடு பூமி பங்களா, இதையும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் தருகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஈசாக்குக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு கொடுத்தார், யோசேப்புக்கு கொடுத்தார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தாவீது ஒன்றும் இல்லை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவனை ஒரு பெரிய அரசனாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். அவன் பையனை செல்வ சீமானாய் மாற்றி விட்டார். அப்படி சந்ததியாக பாருங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், முன்னில்லாதவங்கள தான் கர்த்தர் உயர்த்தி மேன்மையாக வச்சிருப்பார். பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், ஒன்றில்லாத உதவாக்கரியாக இருக்கிறவங்கள பார்த்து எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போ, உன் கையை என் மேலே வைப்பா அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படி? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவி எங்கெல்லாம் அசைவாடுகிறாரோ, ஆதியாகமம் 1:2 பரிசுத்த ஆவி குறித்து எழுதியிருக்கு. 1:1 தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2 பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாக இருந்துச்சா. இது எப்படியா நடக்கும்? இது எப்படி பாருங்க. தேவன் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்தது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா படைச்சாரு. தேவன் ஒழுங்கின் தேவன், வெளிச்சத்தின் தேவன், அவர் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அப்போ எப்படி ஒழுங்கின்மை இருள் எல்லாம் வருது? யாருக்காவது காதில் விழுந்துச்சா? ஒரு குழந்தைய பிடிச்சி உட்காருவீங்க, எல்லார் கண்ணும் அதை தான் பார்த்துட்டு இருக்குது. ஆமாம், நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். பிள்ளைகளை வச்சுட்டு நம்மளோட டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நீங்கள் கவனிக்கணும், வேறு எங்கேயும் யோசிக்கக்கூடாது. உனக்கு சத்தியம் போயிடுச்சுன்னா அப்புறம் பரிசுத்த ஆவியினுடைய சத்துவம் வராது. ஹலோ, மாத்திரை சாப்பிட்டா தானே பெலன் வரும்? ஆமாவா? டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, அதை போட்டால் தானே சுகம் வரும். சோறு தின்னா தானே பெலன் வரும். ஒன்றும் இல்லாத ஆவியான வானா எப்படி வருவார்? அதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம தான் அடக்கணும். சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்காத விட்டுட்டாங்க நம்ம பெற்றோர். அதனால தான் நம்மலாம் இஷ்டம் போல் திரிஞ்சோம். சபை எதுக்கு இருக்கு?
ஒழுங்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு. சபைக்கு ஏன் வரும்? ஒழுங்கு கற்றுக்கிறதுக்கு. சபையில் ஏன் இருக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கறதுக்கு. இதுதான் ஆவியானவருடைய செயல்பாடு. ஒழுங்கு அங்கே தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுது, 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு நடுப்புற எவ்வளோ ஒரு முரண்பாடா. அவர் உண்டாக்குனாரு வெறுமை, அவர் உண்டாக்குனாரு ஒழுங்கினம், அவர் உண்டாக்குனது இருள்னு போட்டிருக்க. இதை என்னால் விளங்கிக்கவே முடியல. இப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொல்லி தந்தார் எனக்கு, இல்லை இல்லை இல்லை, நான் உண்டாக்குனதெல்லாம் ஒழுங்காக தான் இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சத்தியம் தெரியாது, சரித்திரம் தெரியாது. சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு அழிவு, பேரழிவு முன்னாலே உண்டானது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லூசிஃபர்னு ஒருத்தர் இருந்தால, யார் அவன்? சாத்தான் அப்படி சொல்லுவீங்களே. இந்த லூசிஃபரை ஆண்டவர் அழிச்சாரா? அழிக்கலையா? அப்போ பூமி அழிஞ்சுதா? அழிஞ்சது. அந்த அழிவு தான் இந்த 2வது வசனம். அப்போ 1ஆவது வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் நடப்புற பல கோடி வருஷங்கள் போயிடுச்சு. புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்கிறேன். உங்கள் மனசில் போய் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. பின்னால் வர 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 நீங்கள் கற்றுக்குவீங்க. இப்போ ஆவியானவர் வந்துட்டா இதெல்லாம் சொல்லுவார். இப்போ இந்த 2 வசனத்துக்கு நடப்புற எவ்வளோ பாருங்க. அப்போது இங்கே ஒழுங்கின்மை இருக்குது, இங்கே இருள் இருக்குது, இங்கே வெறுமை இருக்குது. வெறுமைனா ஒன்றும் இல்லைன்னு எம்டி வெறுமை. இப்போது அந்த வசனம் சொல்லுது, ஆவியானவர் அசைவாடினார். இப்போ எங்கே வெறுமை இருக்கோ, எங்கே ஒழுங்கின்மை இருக்கோ, எங்கே இருள் இருக்கோ, அங்கே ஆவியானவர் அசைவாடணும். உன் வாழ்க்கையில் வெறுமை, உன் வாழ்க்கையில் இருள், உன் வாழ்க்கையில் ஒழுங்கின்மை இருந்துச்சுன்னா அதை யாரை மாற்ற முடியாது? ஆவியானவர் மாத்திரம்தான் மாற்ற முடியும். அவர் அசைவாடுவார் என்ற அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் ஒரு கோழி குஞ்சுகள் மேலே எப்படி உட்காரும்? கோழி குஞ்சு அப்படி வறக்கையெல்லாம் விரிச்சு அப்படி மூடும் இல்லை, அந்த மாதிரி ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடின உடனே பூமி சிரிப்பும் தண்ணிக்குள்ளே மேலே வந்துடுச்சு. திருப்பியும் சூரியன் பார்த்து வானர் வந்துடுச்சு. இதெல்லாம் அதுக்கப்புறம் தோன்றினது தான். புரியுதா? இப்போ நான் சொல்கிறது சத்தியம். அமீன் சொல்லுங்க. பல வருஷங்களாக ராத்திரியும் பகலுமா படிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கேன். எங்கள் வீட்டில் பாருங்கள், பீரோவா டைரியாக எழுதி வச்சுருக்கேன். இன்னும் 1 2 இல்லை. அன்னைக்கு சொன்னேன் கேசட்ஸு, நான் பேசுகிற ஆடியோ கேசட்டு, வீடியோ கேசட்டு 100 கணக்காக 1000 கணக்காகிடுச்சு. கிடக்குது உள்ளே, சும்மா கிடக்குது. எல்லாம் மாஸ்டர் கேசட்ஸு, விற்கிற கேசட்ஸ் இல்லை. இப்போ இவ்வளோ செய்தி நான் கொடுத்துருக்கேனே. என் டிரைவர் நான் தான் அடுக்கிட்டு இருந்தோம். சொன்னேன், இவ்வளோ செய்தியா? எப்படிடா கொடுத்தேன்? எப்படி கொடுத்தேன்? எனக்கே தெரியல எப்படி கொடுத்தேன். இப்போ ஒவ்வொரு முறையும் செய்தி யார் கொடுக்குறா? ஆவியானவர் கொடுக்குறா. அறியாத, படிப்பில்லாத, புத்தி கட்ட என்ன போல ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டால்னா உங்களை தெரிஞ்சு கொள்ள மாட்டாரா? உங்களை கொண்டு பேச மாட்டாரா? உங்கள் பிள்ளைங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் சொன்னேன், நீங்கள் பேதுருக்களா, பவுல்களா, எஸ்தர்களா, நீங்கள் எழுந்திருப்பீங்க. அதுக்கு தான் இந்த அபிஷேக கூட்டங்கள். ஆமேன். ஆண்டவர் வந்தார்னா செய்வார். பெரியமானவர்கள், ஒழுங்கின்மை மாறிடும். எங்கே வாழ்க்கையில் இருள் இருக்கோ அதை மாத்திடுவாரு. எங்கெல்லாம் வெறுமை, ஒண்ணுமே இல்லைப்பா, வெறுமையா இருக்கிறோம், வெறுமையை கூட மாற்றி அதை ஆண்டவர் நிறைவா மாற்றிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கணும். டேய் உட்கார்றேன், பைபிளை தேடின்னு இப்போ அவனை தேடின்னு. இப்போ பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் சொல்லணும், இவன் ஆசீர்வாதமாக இருப்பான். உன் மகளை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இரு அப்படி சொல்லணும். தினந்தோறும் உங்கள் ஜெபம் அப்படி தான் இருக்கணும். உங்கள் பிள்ளைங்களாம் அப்படி வளரும் பாருங்க. அப்புறம் நீ அபிஷேகம் பெற்றிருக்கணும். சாராயம் வச்சுட்டு அப்படி சொல்லக்கூடாது. கெட்ட வார்த்தை வாய் நிறையா பேசிட்டு சொல்லக்கூடாது. பொய்யும் பித்தலாட்டமும் கண் நிறையா இச்சையாக பார்த்துக்கிட்டு, செல்லில் போய் எதையா பினிவா போட்டு பார்த்துக்கிட்டு, அசிங்கம் பிடிச்சதை பார்த்துக்கிட்டு அப்படி செஞ்சால் ஆக்கிப்படாது. அதுக்கு தான் ஆவியானவர் வரணும், சுத்தமாக்குவார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை
பூத்து குலுங்குகிற ஒரு வாழ்க்கையாகும். எங்கெல்லாம் ஆவியானவர் வராரோ அந்த குடும்பம் பூத்து குலுங்கும். சோத்திரம் சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆண்டவர் வந்துட்டார்னா உங்கள் வீடு நிறைஞ்சி வழியும், உங்கள் களஞ்சியெல்லாம் நிறைஞ்சி வழியும் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணார். என்ன நிஜமாக தானா அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் பண்ணேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை உண்மைனோ, எங்கள் வீட்டில் நிறைவு இருக்கணும், என் அரிசி பானை நிறையணும், என் எண்ணெய் பானை நிறையணும், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் நிறையணும்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் பாருங்கள், இந்த இது புஸ்தகம் வந்து கதை புஸ்தகம் இல்லை, இது கையில் எடுங்க எல்லாரும். இது என்ன புஸ்தகம்? சத்திய புஸ்தகம். சொல்லுங்கள், கையில் எடுத்து. அதனால தான் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், படிக்கணும். படிக்க தெரியலனா கூட கேட்டுக்கணும். இந்த செல்லில் கூட வசனங்களை கேட்க முடியும், காதில் போட்டு. அது போட்டுக்கோங்க, போட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வசனம் படிக்கும். அது நீங்கள் கேட்டுக்கணும். படிக்க தெரியலனா காதில் கேட்கலாம். அப்போது எங்கள் வீட்டில் பாருங்கள், நிறைவை கொண்டு வந்தார். இன்ன வரைக்கும் ஆண்டவருக்கு தான் மகிமை உண்டாகணும், இயேசுவுக்கு தான் மகிமை உண்டாகணும். நான் எங்கேயும் போய் வேலை செய்யலை, பிஸ்னஸ் பண்ணல, கர்த்தருடைய ஊழியம் தான் எனக்கு. ஆனால் வீட்டை நிறைச்சி வச்சிருக்காரு பாருங்க. எங்கிருந்து நானும் என் மனைவி பேசுவோம், என்னப்பா இது, என்னப்பா இது, என்னப்பா இது, அரிசி பாத்திரம், பருப்பு பாத்திரமும் எண்ணெய் டப்பா டப்பா வச்சது, எப்படிப்பா அது? இது ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அவர் உங்களை எப்போது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட மட்டும் அது வனாந்தரமாக இருக்கும். ஊற்றப்பட்ட பிறகு வனாந்தரம் வயல்வெளியாகும், வயல்வெளி காடாக மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு உங்களை கர்த்தர் காடாக ஆற்றணும்னு ஆசையாக இருக்கு? ஏசாயா 44:3 கொஞ்சம் வசனம் வாசிங்க. ஏசாயா 44:3 வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்டு போன நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உன் சந்ததியையும் உங்கள் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நல்லா ரொம்ப படித்த ஜனங்களை விட இவங்களுக்குள்ளே இருக்க ஞானத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அதெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு. ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணிங்க பாருங்கள், ஆமேன் அப்படியே வந்து அவ்வளோ உங்கள் மேலே விழுந்துச்சு இல்லை? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. God bless you. ஆமேன். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன், எனக்கு டைம் இல்லை. Holy Spirit, help me. ஒரு சிம்பிள் வேர்டு உங்களுக்கு தரேன். ஆவியானவனுக்கு அண்மையில் அதை சொல்லி தந்தார். இந்த யாக்கோபுன்னு ஒரு புருஷன் இருக்கார் பைபிளில், தெரியுமா உங்களுக்குலாம்? யாக்கோபு யார்? அவர் தெரியலையா? ஆபிரகாமுடைய பேரன், ஈசாக்குடைய பையன், யோசேப்புடைய அப்பா, அப்படி தானே? தெரியுமா உங்களுக்கு யாக்கோபு? சரி. அவர் ஒரு நாள் தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறார், அப்படி தானே? அவங்க அப்பா வீட்டிலேருந்து போகிறாரு. ரொம்ப புத்திசாலியான மனுஷன், ரொம்ப புத்தி கூர்மை அவனுக்கு. அவரை குறித்து நான் நிறையா படிச்சிருக்கேன். நீங்கள் பைபிள்லேருந்து தான் படிச்சிருக்கீங்க, நான் மற்ற புக்குங்களையும் படிக்கிறேன். ஒரு கனமான பாத்திரம், கர்த்தரோடு போராடின மனுஷன், கர்த்தரோடு பேசின மனுஷன். கர்த்தர் அவனோடு பேசினார், உடன்படிக்கை செய்தார். அவனுடைய 12 குமாரனை கொண்டு தான் ஒரு பெரிய கோத்திரத்தையே, தனக்கு ஒரு ஜனத்தையே, ஒரு தேசத்தையே உண்டாக்குனார். இந்த யாக்கோபு அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது பெரிய சீமான். ஏன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய சீமான், அவங்க தாத்தா ஒரு பெரிய சீமான். ஆதியாகமம் 23:6, ஆதியாகமம் 24:35, ஆதியாகமம்
13:23 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அவ்வளோ பெரிய சீமான் அப்படி போட்டிருக்கான். அதே மாதிரி ஆதியாகமம் 26:12 ஈசாக்கை பற்றி போட்டிருக்கோம். யாக்கோபை பற்றி ஆதியாகமம் 32:10 இதெல்லாம் வாசிங்கன்னா பெரிய பணக்காரன், நிறைய ஒட்டகங்கள், நல்ல வேலைக்காரர்கள், ஆடுகள், மாடுகள், குதிரை, கழுதை, அந்த அவனுக்கு குறைச்சலே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் மாமா வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்க போகிறார். பொண்ணு பார்க்க போனோன்னு இந்த ஆம்பளை பசங்கள்லாம் கொஞ்சம் உஷாரமாக உட்காரான். பாரு எவ்வளோ உஷாராக பார்க்குறாரு. இந்த பொண்ணு பார்க்க போகும்போது இவரை குறித்து வேதம் சொல்லுது 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நான் கோலும் கையுமாய் போனேன் அப்படி சொல்கிறார். ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு அவனோ கோலும் கையுமா போவானா? இதெல்லாம் சரித்திரம் பாஸ்டர். இதை வச்சு தான் புராணங்களே எழுதியிருக்கான். இப்போ நீங்கள் மகாபலிபுரம்லாம் போனீங்கன்னா நிறையா, ஏன்னா ஆபிரகாம் அவனுடைய மகனாகிய ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்போது சும்மா போட போகிறாங்க. எலியேசர் வண்டியே போனார். 10 ஒட்டகத்தை கொண்டு போனார். காதுக்கும் மூக்குக்கும் கைக்கும் நிறைய தின்பண்டம். பையனுக்கு பொண்ணு பார்க்க அனுப்பும்போது அப்படி அனுப்புனா, ஈசாக்கு தான் பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது எப்படி அனுப்புவான்? மாதிரி கருப்பு சட்டை வெள்ளை சட்டை போட்டு அனுப்புவான். செம்மையாக அனுப்பியிருப்பான். ஹி வாஸ் வெரி ரிச். 2 ஜெனரேஷனுடைய வெல்த்தும் இவங்ககிட்ட தான் வந்துடுச்சு. ஆனால் வழியில் என்னாச்சு? ஏன் கோலும் கையுமானா? அதான் சாபம். ஹலோ, கேட்குதா? சாபம். எதுக்கு மலையிலேயே உட்காந்துருக்க? என்ன இல்லை இந்த மலையில்? ஏன் நீ இப்படியே உட்காந்து யானை பக்கத்துலேயும் புலியும் சிறுத்தையும் கழுத புலியும் இப்படி தானே சொன்னீங்க காலைல சொன்னீங்க. சில பேர் நிறையா யானை வருது பாஸ்டர். ஒரு பாஸ்டர்மா சொன்னாங்க, யானை பக்கத்துலேயே நான் போகிறேன், அது எங்களை தெரிஞ்சுக்கிச்சு, நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வரோன்னு கம்முனுக்குதுன்றாங்க. இப்போ மத்தியானம் சொன்னாங்க, என்ன ஏன் சாபம் ஏன் வந்துச்சு? எவனையா ஏமாத்திட்டோம். நீ ஏமாத்தல, உங்கள் தாத்தா ஏமாத்திருப்பான், அப்பா ஏமாத்திருப்பான், யாரையாவது கொன்று குவிச்சிருப்பான். சாபத்தில் உட்காந்துருக்கேன். நம்ம யாக்கோபு நல்ல செல்வமாக இருந்தார், அண்ணனை ஏமாத்தினார். செல்வமாக இருந்தார், அப்பனை ஏமாத்தினார். இப்போ வழியில் போனார், இவனை ஏமாத்துறதுக்கு வந்துட்டான். அடிச்சு பிடிங்கிட்டான் எல்லாத்தையும். போகிற வழியில் அதான் அவர் சொன்ன மாதிரி, என்ன வார்த்தை சொன்னீங்க? ஆண்டியா போயிட்டான் வழியில் யாக்கோபு. ஏப்பா ஆண்டியா போனா? வெறும் கோமணம் கட்டின்னு போனான். அதான் சொல்றான், ஒரு கையில் கோலம், சரித்திரத்தை படிச்சீங்கன்னா தெரியுது. நான் படிச்சிருக்கேன் சொல்றேன். ஒன்றும் இல்லை, கையில் திருட வந்து எல்லாத்தையும் கொண்டு அடிச்சுட்டு போயிட்டான். சின்ன எடுத்துன்னு போது அதிரசத்துலேருந்து குலோப் ஜாமுன்லேருந்து புட்டிக்கிட்டு போயிட்டான். ஒன்றும் இல்லை அவருக்கு. ராத்திரி படுக்கிறதுக்கு கூட அவருக்கு மெத்த இல்லை, கல்லை தூக்கி வச்சு படுத்தோம். ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் பாரு, உன்னை தெரிந்து கொண்டான் உன்னை தான். ஆமாவா இல்லையா? கல்லில் படுத்துருக்குறோம் யாக்கோபு. கீழேருந்து ஒரு ஏணி மேலே போகுது. எனக்கு யாரோ ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கான். சைனாவில் என்ன ஒரு பிரிட்ஜு வெறும் கம்பியில் நடக்கிறான் பாஸ். நூற்றுக்கணக்கான ஜனம் நடக்குது. மலை மேலே எப்படா ஏறான்? கடைசியில் அவர் படிக்கட்டு இங்கிருந்து வானம் வரைக்கும் போகுது. வெறும் கம்பி, 2 சைட்லையும் பிடிச்சிருக்க ஒரு பெல்ட் மாத்திரம் அந்த கம்பியில் கனெக்ட் பண்ணிடுது. ஏறி போகிறான். எனக்கு நான் நிறைய முறை தரிசனம் பார்ப்பேன், தேவ தூதர்கள் ஏறுறதும் இறங்குறதும். இவங்க தான் பொழுது அவனுங்க நினச்சிக்கினேன். அன்னைக்கு நைட்டு ஒரு சொப்பனம் யாக்கோபுக்கு, தேவ தூதன் ஏறுறான் இறங்குறான், ஏணி மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவர் தான் தத்தர். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபே, ஒன்றும் இல்லாமல் போயிட்டியாப்பா, கவலைப்படாத, உன்னை நான் தெரிந்து கொண்டேன்.
சொல்லுங்க ஆமென். அந்த பாட்டு தெரியுமா? யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் சுதந்தரிப்பாய், இந்த பூமியெல்லாம் சுதந்தரிப்பாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து காய்த்திடுவாய், காய்த்து செழித்திடுவாய், பூமியெல்லாம் பலன் கொடுப்பாய், இந்த பூமியெல்லாம் பலன் கொடுப்பாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், பூத்து காய்த்திடுவாய், காய்த்து கனி கொடுப்பாய், பூத்து காய்த்திடுவாய், காய்த்து கனி கொடுப்பாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நாள்தோறும் காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காத்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டா நீ பூத்து குலுங்குவாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யாக்கோபை அவங்க தாத்தா ஆசீர்வதிச்சார். எப்படி தாத்தா ஆசீர்வதிச்சார்? தாத்தா 175 வயசில் செத்தார். அப்போ யாக்கோபுக்கு என்ன வயசுன்னு நினச்சி பாருங்க. ஈசாக்கு எத்தனை வருஷம் இருந்தார்? யாக்கோபே 147 வருஷம் இருந்தார். ஸோ அந்த காலத்து ஹிஸ்ட்ரியை நீங்கள் அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் தாத்தாலாம் நோவா ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிருக்கான். நோவா ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிருக்கான். நோவா கிட்ட போய் ஆபிரகாம் படித்தாரான். அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம். நோவா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 900 years. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்றுமே படிக்கலைன்னா ஏதாவது குதறி விட்டு போடுவாங்க. அப்போது நான் ஒரு காலம் என்னை முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டாரு. வரமாட்டேன்ட்டேன். வேறு வேலை இல்லை, எவனா போவேனா ஊழியத்துக்கு? கிழிஞ்சு போன சட்டை, செருப்பு தேஞ்சு போயிருக்கும், கொடை கிழிஞ்சு போயிருக்கும், ஜோல்னா பை ஒன்று போட்டுன்னு ஜிப்பா ஒன்று போட்டுன்னு வர சொல்கிறீங்க. நான் வரமாட்டேன் அப்படி சொன்னேன். கத்த சொன்னார், நோ 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 நோ, நீ தான் எனக்கு வேணும். அப்புறம் அவர் ஜெயிச்சிட்டார். என்றைக்கு அவர் தோத்துக்கிறாரு? என்னப்பா, அவர் தோக்க மாட்டார், நீ கூட தான். இப்போ ஒரு நாள் முழு நேரம் வெளியத்துக்கு வந்துட்டேன். என் சொந்தக்காரங்கெல்லாம் பைத்தியம், என்ன பைத்தியம், வேலையை விட்டுட்டு வந்துக்குது, நல்ல வேலையை விட்டுட்டு வந்துக்குது. எங்கள் அப்பா வேறு ஏற்றி விட்டாங்க எல்லாம் சொந்தக்காரங்களாம். எங்கள் அப்பா வந்துட்டு, என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, யானைக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா என்ன செய்யுமா? புழுதியை வாரி தலையில் போட்டுக்குமா. என் புள்ள மரண வாரி தலையில் போட்டு வந்துக்கிறான்னாங்க. ஆனால் ஒன்று சொல்லிட்டா, வேறொன்ற செய்தவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், தை தட்டுங்க அவருக்கு. நல்லா எவ்வளோ வேணாலும் தட்டலாம். இத்தனை வருஷம் ஒரு நாள் கூட யாருக்கிட்டையும் போய் நிற்க வைக்கல, ஒரு நாளும் தேவைன்னு வைக்கல. எனக்கு இன்றைக்கி தேவைன்றது அவர் அறிஞ்சு நேற்று கொடுத்துருவார். அதுதான் என் வாழ்க்கை. அவர் யாக்கோபை தெரிந்து கொண்டால் அவ்வளோதான். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா.
இப்போ இந்த யாக்கோபை மாமா வீட்டுக்கு அனுப்புகிறாரு. ஒன்றும் இல்லாமல் போகிறான், வெறும் கையுமா கோலுமா. அங்கே போனால் மாமா 3 முறை ஏமாத்தினான், அதுக்கப்புறம் 10 முறை ஏமாத்தினான் சம்பளத்தில். எத்தனை ஏமாத்துதல் வந்தாலும் சொல்லுங்க, கர்த்தர் ஒருத்தன் கூட இருந்தா அவனை சீமானாக்குவார். அவர் திரும்பி வரும்போது பாருங்க, அவங்க மாமனுக்கே இப்போ கிறுக்கு பிடிச்சிச்சு. நீ என்னை விட பெரிய பணக்காரனிட்ட. ஆபிரகாமை பார்த்து பிரபுக்கள் சொன்னாங்க, நீ என்னை விட பணக்காரன், நீ சீமான். ஈசாக்கை பார்த்து சொல்றாங்க, நீ பெரிய பணக்காரன் ஆயிட்ட, இங்க இருக்காது, பூமி தாளாது, நீ போப்பா. எந்த மனுஷன் கூட ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறாரோ அவனோடு கர்த்தர் இருக்கிறதுனால அவன் சீமானாய் மாறுவான். நீங்களும் சீமானாய் மாறுவீர்கள். கர்த்தரை மாத்திரம் விட்டுறாதீங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தாருன்னு வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 39:2, 39 அதிகாரம் 21, 31 அதிகாரம் 23. நான் எழுத நிறுத்திவிட்டேன். ஓகே, பரவாயில்ல. இவ்வளவு வசனமும் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கூட இருந்தா நம்ம கூட இருக்க மாட்டாரா? 2 நாளாகவும் 17:3 பார்த்தா யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். இருக்கிறாரியா? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். 1 சாமுவேல் 16:13. அவன் வர வர விருத்தி இருந்தான். 2 சாமுவேல் 5:4. ஏன் விருத்தி? கர்த்தர் இருப்பார் கூட. கர்த்தர் இருந்தா இந்த மாதிரி வசனமும் விருத்தி ஆகும் உள்ள. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஒன்றும் இல்லாதவன் போனவன் இன்னைக்கு பெரிய பரிவாரங்களோடு திரும்பி வர்றாரு. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத இருக்கீங்களா? இன்னைக்கு உன்னை ஏமாத்திட்டாங்களா? பொண்ணு கொடுக்குற இடத்துல ஏமாத்திட்டாங்களா? திருப்பி போய் மாமா கிட்ட சண்டை போடாத, மாமியார்கிட்ட சண்டை போட்டு அடிச்சு தொத்திடாத வேலையா. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்த இந்த பொம்பளை எடுத்துன்னு போட்டானு. கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீ கொண்டு வந்ததை காட்டிலும் பல மடங்கு தருவார். உன்னை மேன்மையாக்கி சீமாட்டியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் நேரம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். நாளைக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, அதில் மிச்சத்தை பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கற்றவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்படி மோசையை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தெரியல ஏன்னு எல்லா இடத்துலையும் செய்ய மாட்டேன். சில இடத்துல ஆண்டவரே என்னை கொண்டு சேர்ச்சுறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானோட பிரசன்னத்தை நான் பார்க்குறேன். ஆவியானுடைய அசைவாடுதலை காலையிலையும் பார்த்தோம், எப்பவும் பார்க்குறோம். நீங்கள் பாடும் போதும் பார்த்தேன். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நாளைக்கு காலை கூட்டத்துக்கு ஓடி வாங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக ஆசீர்வதித்து அனுப்புவார். உங்களுக்காக நான் கடைசியாக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல குழந்தைகளை எழுப்பாதீங்க, நீங்கள் மாத்திரம் எழுந்து